வணக்கம்ங்க. சனிக்கிழமை மத்தியானம் சாப்பாட்டுக்கு கீரை கடைஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, கீரை உரிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டேங்க. பெரும்பாலும் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெள்ளாமை காட்டுக்குள்ள முளைச்சு வர்ற கீரைகள தான் வந்துட்டு எடுத்து சமைப்பாங்க. இதுக்குன்னு தனியா அவங்க வந்துட்டு விதை போட்டுலாம் முளைச்சு வைக்கிறதில்ல. அதுவா வெள்ளாமை காட்டு கூட வெள்ளாமையோட வெள்ளாமையா சேர்ந்து வர்றது தான். இந்த மாரி முளை பருவத்திலேயே அவங்க வந்துட்டு அத கிள்ளி சமைக்கிறதால, அதோட ருசியே தனி ருசியா தான் இருக்கும். இதே கீரைகள் கடைகள்லயும் கிடைக்குது. நம்ம வாங்கி என்னதான் சமைச்சாலும், இந்த கீரையோட டேஸ்ட்டுக்கு பக்கத்தில அது நிக்க முடியறதில்லன்னு தான் சொல்லலாம். மாட்டுக்கு தீவனத்துக்காக கம்பு விதைச்சி விட்டுருந்தாங்க. அந்த கம்பங்காட்டுக்குள்ள முளைச்சிருந்த இந்த கீரைய தான் இன்னைக்கு நாங்க போய் பொறிச்சிட்டு வந்தோம். இந்த கீரைய வந்துட்டு நாங்க தொய்யக்கீரைன்னு சொல்லுவோம். இதுக்கு மத்த பேர்களும் இருக்கு. உங்க ஊர்ல இந்த கீரைக்கு என்ன பேருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே இந்த மாரி பொறிச்சு சமைச்சு சாப்பிட்டது உண்டானும் கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு வரப்போ பொழியில இருந்த பனை மரத்துல ஒரு பீக்கங்காய் செடி தானா முளைச்சு காய் காய்ச்சிருந்துங்க. அதையும் முறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே மத்தியானம் சாப்பாட்டுக்கு கீரை கடைசலும், தூதுவளை ரசமும் வச்சு சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேங்க.